நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், லிரிசிஸ்ட், சிங்கர் என பன்முக திறமைகள் கொண்டவர் தான் நம்ம தனுஷ். நடிகர் தனுஷுக்கும் நடிகை நயன்தாராவுக்கும் இடையில போன பிரச்சனை பற்றி பலருக்கும் நினைவிருக்கலாம். நடிகர் தனுஷ் தயாரிப்பில் உருவான நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் தான் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நடிகை நயன்தாராவுக்கும் இடையில காதல் மலர்ந்தது. அந்த காதலினாலேயே நானும் ரவுடிதான் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை ரொம்ப நாளைக்கு பிளான் பண்ணதை தாண்டி இழுத்துட்டாங்க. அதனால தனுஷ்க்கு சில கோடி ரூபாய் நஷ்டம். திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகியுமே கூட தயாரிப்பாளர் தனுஷ் மன வருத்தத்தில் அதிருப்தியில் தான் இருந்தார் அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்தது. நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய திருமண டாக்குமெண்ட்ரி வீடியோவில் நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து ஒரு 3 செகண்ட் வீடியோ வந்து இடம்பெற்றிருந்தது. உடனே நானும் ரவுடிதான் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான தனுஷ் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த காட்சிகளை பயன்படுத்துறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டீங்க, நான் வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும் NOC அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கொடுக்காம நீங்களாவே அனுமதியின்றி பயன்படுத்திக்கிட்டீங்க. அந்த 3 செகண்ட் காட்சிக்கு எனக்கு 10 கோடி ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நயன்தாரா அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே போச்சு. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் அதே தனுஷ் அவர்கள் வடசென்னை திரைப்படத்தையும் தயாரிச்சிருந்தார் இல்லையா? இப்போ வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாக இருக்கக்கூடிய அந்த திரைப்படம் வடசென்னை உலகத்தில், அதாவது வடசென்னை யூனிவர்ஸில் அந்த கேரக்டர்ஸோட அந்த கதை காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் உருவாக்க போதாமா. ஸோ அதற்காக NOC கேட்டு வெற்றிமாறன் தனுஷ் கிட்ட போனப்போ, சிம்பு வச்சு பண்ணுறீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பர், அவருக்கு செம்மையாக இருக்கும், நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், NOCலாம் எதுவுமே வேணாம், நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காரு. நயன்தாராவுக்கு வெறும் 3 செகண்ட் காட்சிக்கு 10 கோடி ரூபாய் உரிமம் கேட்ட தனுஷ் அவர்கள் சிம்பு வெற்றிமாறன் கூட்டணிக்கு எந்த பணமும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அதுவும் சிம்பு தனுஷ் தான் ரொம்ப காலமாக போட்டியாக பார்க்கப்பட்டு இருக்காங்க. தன்னுடைய போட்டியாளரான சிம்புவினுடைய படத்திற்கு எதுவுமே வேணாம், ஃப்ரீயாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தனுஷ் விட்டு கொடுத்தது. சிம்புவுடனான வெற்றிமாறனுடன் நட்பையும் பெருந்தன்மையும் காட்டுறதை தாண்டி நயன்தாரா மேல இப்போ உண்மையாவே எவ்வளவு கடுப்புல இருந்திருப்பார் அப்படின்றத பத்தி இப்போ சோஷியல் மீடியால மீம்ஸ் ட்ரால்ஸ் பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்கு.